ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். பூஜை அப்படின்ற ஒரு விஷால் படத்தை பார்த்துருக்கீங்களா? அதில் நடிகர் சூரிய விஷால் தர்மடி அடிப்பார், கண்ணா பின்னா நடிப்பார். உடனே இந்த சூரிய என்ன பண்ணுவாருன்னா மயங்கி விழுந்துருவார். மயங்கி விழுந்தோடனே அவர் எல்லாரும் எல்லாம் சேர்ந்து தண்ணியை தெளித்து எழுப்பி விடுவாங்க. எந்திரிச்ச உடனேயே நான் விஷால்கிட்ட தான் அடி வாங்கினதுன்றதே மறந்துட்டு, என்ன விஷால் எப்படி இருக்கீங்க, என்ன இந்த பக்கம் எப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, ஒன்னதான்டா நான் இப்போ அடித்தேன் அப்படின்னு சொல்லி விஷால் சொல்லுவார். நீ என்னப்பா என்னை அடிச்ச, நீ என்னை அடிக்கலப்பா, யாரா வேணை அப்படி சொன்னது, யாரா வேணை அடித்தது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு நடிகர் சூரிய அங்கேருந்து ஓடுவார். அது மாதிரி தாங்க விஜயை பார்க்கும்போது எனக்கு தெரிய வந்துச்சு. தமிழ்நாட்டில் தான் எதற்கெடுத்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா, புதுச்சேரிக்கும் போயும் புதுச்சேரியுடைய சிஎம் இவரை கதறவிட்ட பின்பும் பார்த்தீங்கன்னா, திமுகவை நம்பாதீங்க, திமுக ஒழிய, ஸ்டாலின் இவரை பார்த்து கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு வந்திருக்கிறாரு இந்த விஜய். இதில் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? விஜய் பாஜகவுக்கு நேரடியாக சப்போர்ட் கொடுத்த ஒரு முதல் கூட்டமாக அது அமைஞ்சிருச்சு. பாஜக என்னுடைய கொள்கை எதிரின்னு சொல்லிக்கிட்டு இருந்த விஜய் பாஜகவுடைய கூட்டணி அரசுக்கு, பாஜகவுடைய எம்எல்ஏக்கு நேரடி ஆதரவு கொடுக்குறாரு. அந்த எம்எல்ஏவை அமைச்சராக்குங்கன்றாரு. அந்த எம்எல்ஏ இவருக்கு ஆதரவு கொடுக்குறாரு. இதில் என்னடா பின்னாடி இருக்குன்னு பார்த்தா, லாட்ரி மாற்றினுடைய மகன் பின்னணியில் இருக்கிறார். பல்வேறு முடிச்சுக்களை இந்த வீடியோவில் ஒன்று ஒன்றா அவுக்க போகிறோம். அது மட்டுமல்ல, புதுச்சேரியில் போய் இவர் எம்ஜிஆரை பற்றி பேசினதே தப்பு. எம்ஜிஆருக்கு புதுச்சேரியில் என்ன வரலாறு இருக்குது அப்படின்ற அந்த வரலாற்று தகவலையுமே இந்த வீடியோவில் நம்ம வெளியிட போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுச்சேரியில் விஜய்க்கு முதல்ல அந்த கட்சி கேட்டது என்னங்க? ரோட் ஷோ தானே. 4 முறை போய் ரோட் ஷோவுக்கு அனுமதி கேட்டாங்க, கொடுக்கவே இல்லை. கடைசியில் பொதுக்கூட்டத்துக்கு தான் அனுமதினாங்க. அதற்கும் பல்வேறு நிபந்தனைகள், தமிழ்நாடு காவல்துறையை தாண்டி பல்வேறு நிபந்தனைகள் போட்டாங்க. 5000 பேர் தான் வரணும், QR கோட் இருக்கணும், அந்த 5000 பேரையும் 10 கேபினாக பிரித்து ஒவ்வொரு கேபினுக்கும் 500 பேரை தான் நிரப்பணும், ஏதோ ஆட்டு மந்தியில் நிரப்புற மாதிரி இவருடைய கட்சி தொண்டர்களை நிரப்பணும் அப்படின்னு சொல்லி புதுச்சேரியில் மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் என்பது இவருக்கு போடப்பட்டுச்சு. இன்னைக்கு மீட்டிங் நடக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா 5000 பேர் தானங்க விஜயை பார்க்க 10,000 20,000 பேர் வருவாங்கன்னு நினச்சா எல்லா கேபினும் காலியாக கிடக்கு. விஜய் வேற வந்துட்டாரு, என்ன பண்ணணும் புசியானதுக்கு தெரில. உடனடியாக மைக்கை பிடிச்சி என்ன பண்ணுறாரு, டோக்கன் இல்லாட்டியும் பரவாயில்ல உள்ள ஓடியா, QR கோடு இல்லாட்டியும் பரவாயில்ல எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பேசும்போதே அங்கே இருக்கக்கூடிய பெண் ஐபிஎஸ் அதிகாரி இசா சிங் புசியானதுடைய மைக்கை பிடுங்குறாரு. பிடுங்கிட்டு, என்ன நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஆடுற ரூல்ஸை போட்டுக்கிட்டு இருப்பீங்களா? 40 பேர் இறந்துருக்கான், நீங்கள் தான் அதற்கு பொறுப்பு. சும்மா இங்கே ரூல்ஸ் போடக்கூடாது, நான் சொல்கிறதான் இங்கே சட்டம், இல்லைன்னா பார்த்துக்கோ அப்படின்னோடைய புசியானந்த் அங்கிருந்து அப்படியே நகழ்வதை பார்க்க முடியுது. இப்படி புதுச்சேரி காவல்துறை நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுப்பதிலிருந்து, நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுலேருந்து தாவேகாவையும் தாவேகா தலைவர்களையும் பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆதவர்ஜுன் என்ன சொல்கிறாரு, புதுச்சேரி காவல்துறையை பாருங்க எப்படி ஒரு கட்டுப்பாடோட பாதுகாப்பு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, திமுக ஸ்டாலினே இதை பார்த்து கத்துக்கன்றாரு. இன்னொரு பக்கம் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் புசியானந்த் பாருங்க, புதுச்சேரியில் போய் நின்றுக்கிட்டு தமிழ்நாட்டுடைய தேர்தலில் முதலமைச்சராக விஜய் அவர்கள் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி அங்கே போய் தமிழ்நாட்டுக்கு போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இந்த புசியானந்த். சரி, அதை ஒரிஜினா தான் இப்படி, கட்சியுடைய பொதுச் செயலாளர் புசியானந்த் தான் இப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அதற்கு மேலே இருக்கிறாரு. இவர் போனோன்னு என்ன சொல்கிறாரு, புதுச்சேரி கவர்மெண்ட் சொல்லியே ஆகணும், வேற்று கட்சி மாற்று கட்சி வந்தாலுமே இவ்வளவு பாதுகாப்பாக கொடுத்துருக்குறீங்க, நீங்கள் உண்மையிலே பாராட்டுறேன் உங்களை, திமுகலாம் இப்படி பண்ணவே பண்ணாது, தமிழ்நாட்டில் எங்களுக்கு இப்படி பாதுகாப்பே கொடுக்க மாட்டாங்கன்றாரு. யார்? இந்த விஜய் தான். பார்த்தீங்கன்னா கரூரில் எடுத்த உடனே மைக்க பிடிச்சோன்னு என்னங்க சொன்னார், கரூர் போலீஸுக்கு ரொம்ப நன்றி, இல்லைன்னா இந்த இடத்துக்கு என்னால் வந்திருக்கவே முடியாது, சிறந்த பாதுகாப்பை கொடுத்தீங்க அப்படின்னு தமிழ்நாடு போலீஸை பாராட்டிய விஜய் புதுச்சேரிக்கு போய் என்ன சொல்கிறாரு, புதுச்சேரியிலே தன்னுடைய கட்சி தொண்டர்களை வகுந்து எடுத்த பின்பும் கூட புதுச்சேரி போலீஸ் போல வருமா, புதுச்சேரி கவர்மெண்ட் போல வருமா அப்படின்றார். புதுச்சேரி கவர்மெண்ட் யாருங்க? என்ஆர் காங்கிரஸா? என்ஆர் காங்கிரஸ் 10 எம்எல்ஏ தான், 6 எம்எல்ஏ பிஜேபி, 2 எம்எல்ஏ சுயேட்சை, இதெல்லாம் சேர்ந்து தான் புதுச்சேரி கவர்மெண்ட். அப்போ புதுச்சேரி கவர்மெண்ட்டை வார்த்தைக்கு வார்த்தை பாராட்டுறீங்கன்னா நீங்கள் பாஜகவுடைய கூட்டணி ஆட்சியை பாராட்டுறீங்க தானே அர்த்தம். அப்போ உங்கள் கொள்கை எதிரி என்னாச்சு? பாஜக உங்கள் கொள்கை எதிரி இல்லையா? அது எப்படி கொள்கை எதிரி கூட்டணி உள்ள ஒரு அரசை விட்டு கொடுக்காம நீங்கள் பேசுறீங்க? அங்கேயும் போய் எப்படி ஸ்டாலினி திமுகவை நீங்கள் திட்டுறீங்க? இவர் சொல்ற குற்றச்சாட்டை பாருங்களேன். ஒன்றிய அரசு மாநில அந்தஸ்து கொடுக்க மாட்டேதான்,
ஒன்றிய அரசு அங்கே இருக்க தொழிற்சாலையில் கொடுக்க மாட்டேதான், ஐடி கம்பெனிஸை கொடுக்க மாட்டேதான், இப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே போறாரு. அந்த ஒன்றிய அரசுடைய கூட்டணி இருப்பது யாருங்க அந்த மாநிலத்தில்? என்ஆர் காங்கிரஸ் தானே. அங்க ரங்கசாமி பாஜகவுடைய எம்எல்ஏவுடைய ஆதரவோட தான் முதலமைச்சராக இருக்கிறாரு. பாஜகவோட கூட்டணியில் இருந்து கொண்டே இவ்வளவு திட்டங்களை இந்த புதுச்சேரி கொடுக்க மாட்டாங்க. 16 முறை மாநில அந்தஸ்து கேட்டு தீர்மானம் போட்ட பின்பும் கூட புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை பிஜேபி கொடுக்க மாட்டேது. அப்புறம் எதுக்கியா நீ கூட்டணியில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து என்ஆர் காங்கிரஸை பார்த்தோம், ரங்கசாமியை பார்த்து விஜய் கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்கவே இல்லைங்க. சரி, பாஜகவையாவது கேட்பாரா? புதுச்சேரி பாஜகன்னு ஒருத்தங்க இருக்கீங்களே, என்ஆர் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறீங்க, நீங்க ஒன்றிய அரசு உங்க கட்சி தானே, நீங்க இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரலாமே அப்படின்னு சொல்லி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பாஜகவாது இவர் திட்டுவாரான்னு பார்த்தா அதுவும் இல்லைங்க. ஆனா யாரை திட்டுறாரு? சம்பந்தமே இல்லாம திமுக போய் திட்டுறாரு, சம்பந்தமே இல்லாம முதலமைச்சர் ஸ்டாலினை போய் திட்டுறாரு. இதுல இவர் பாஜகவுக்கு, அரசுக்கு, அந்த கட்சிக்கு மட்டும் ஆதரவு கொடுக்கலங்க, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு ஆதரவு கொடுக்குறாரு. இவர் என்ன சொல்றாரு? வார்த்தைக்கு வார்த்தை என்ஆர் காங்கிரஸ் சிறப்பா இருக்கு, நாங்க ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்லாம் பேசுறாருல, சூப்பராச்சின்னு பேசிக்கிட்டு அவர் வார்த்தை விடுறாரு. ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி அமைச்சர் பதவியை இழந்த, நல்லா கவனிங்க, ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி அமைச்சர் பதவியை இழந்த ஒருத்தருடைய இடத்துக்கு இன்னொருத்தரை நியமனம் பண்ணி 200 நாளாகியும் அவருக்கு இலாக்காவை ஒதுக்கவே இல்லை. இதனால சிறுபான்மை மக்கள் வருத்தத்தில் இருக்கிறாங்க, கோபத்தில் இருக்கிறாங்க, அவங்கள அவமானப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. யாரையா அது சிறுபான்மை எம்எல்ஏ? சிறுபான்மை மக்களை கொந்தளிக்கக்கூடிய அளவுக்கு அந்த எம்எல்ஏ யாரையா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா ஜான்குமார், பிஜேபி எம்எல்ஏங்க. ஏங்க, அவர் கிறிஸ்தவர் என்பதற்காக சிறுபான்மைன்னு ஆயிட முடியுமா? நீங்க பாஜக கிறிஸ்தவர்களை எப்படி நடத்துது? மதமாற்ற தடை சட்டத்திலேருந்து ஒரு சர்ச்சில் ப்ரேயரை கூட ஒழுங்கா பண்ண விடாம, வீட்டில் கூட ஒரு சர்ச்சு ப்ரேயர் பண்ண விடாம எவ்வளவு தூரத்திற்கு கிறிஸ்தவர்களுக்கு நெருக்கடிகளை இந்த ஒன்றிய பாஜக அரசும் பாஜக என்ற கட்சியும் ஆர்எஸ்எஸ் கும்பலும் கொடுக்குது நமக்கு தெரியுமா இல்லையா? ஒரு கிறிஸ்தவர் அவர் பிஜேபியில் போய் சேர்ந்துட்டாவே அவர் கிறிஸ்தவராகவே பார்க்க மாட்டோம், கொள்கையை மீறிட்டாருன்னு அர்த்தம். ஒரு இஸ்லாமியர் பிஜேபியில் போய் சேர்ந்துட்டாவே அவருடைய இஸ்லாமியர் தன்மையை இழந்துட்டாருன்னு அர்த்தம். ஒரு ஹிந்து பிஜேபியில் போய் சேர்ந்துட்டாவே இந்துத்துவான்னு ஏன் சொல்கிறோம், இந்துன்னு ஏன் அவர் சொல்ல மாட்டோம்? ஏன்னா அவர் அந்த தன்மையை இழந்துட்டாருன்னு அர்த்தம். பிஜேபிக்குன்னு போயிட்டீங்கன்னாவே அந்த மத கொள்கையில் இருக்கக்கூடிய அந்த கொள்கையை கூட அவங்க பின்பற்ற மாட்டாங்க. வடநாட்டு பாஜக பார்ப்பனர்கள் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் அவங்க பின்பற்றுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இந்த ஜான்குமாருங்க. அந்த ஜான்குமாருக்கு இவர் ஆதரவு கொடுக்குறாரு. பிஜேபி எம்எல்ஏக்கு அமைச்சர் பதவி வேணுமா, அமைச்சர் பதவி கொடுக்கலன்னு சொல்லி சிறுபான்மை மக்கள் கொந்தளிக்கிறாங்களாம். கொள்கை எதிரி பிஜேபி, அந்த கொள்கை எதிரி பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்கிறாரு இந்த விஜய். இந்த விஜய்க்கு அந்த ஜான்குமார் எம்எல்ஏவும் மிகப்பெரிய ஆதரவை கொடுக்குறாரு, நன்றியை சொல்றாரு. அந்த நன்றி சொல்லக்கூடிய வீடியோவில் இருக்க ஃபோட்டோ பாருங்க, பின்னாடி அப்படியே சார்லஸ் மார்ட்டின் நிற்கிறாரு. அவர் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இது எல்லார் மத்தியிலும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது தான். இப்போ இதுக்கு காரணம் மத்திய அரசு இல்லை, மாநில அரசு என்ஆர் முதலமைச்சர் கையில் தான் இருக்குது. அவங்க தான் போஸ்டிங் ஒதுக்கணுமே தவிர இது மத்திய அரசு இல்லை. மத்திய அரசில் முதலமைச்சர் ஆகிறதுக்கு நாங்கள் பிஜேபி எம்எல்ஏ 6 பேர் கையெழுத்து போட்டோம். என்னடா அந்த சார்லஸ் மார்ட்டின் நிற்கிறாரு, என்ன கணக்கு அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணி பார்த்தா யார் இந்த ஜான்குமார்னு சொல்லி ஆய்வு பண்ணி பார்த்தா இந்த ஜான்குமார் பார்த்தீங்கன்னா நம்ம நாராயணசாமி அவர்கள் புதுச்சேரி முதலமைச்சர் ஆகிறாரு. அவர் அப்போ எம்எல்ஏக்கு போட்டி இடலை. அப்போது தன்னுடைய எம்எல்ஏ பதவியை விட்டு கொடுத்து நாராயணசாமியை முதலமைச்சர் ஆக்குனவர் யாரு? இந்த ஜான்குமார் தான். காங்கிரஸ்ல இருந்தாரு, இப்படி தனக்கு எம்எல்ஏ பதவி விட்டு கொடுத்துட்டாரே அப்படின்றதுக்காக காமராஜர் தொகுதி அப்படின்ற ஒரு தொகுதியில இவரை எம்எல்ஏக்கு நிறுத்தி வெற்றி பெற வைக்கிறாங்க. அப்போ இவர் மிகப்பெரிய செல்வாக்காக இருக்கிறாரு, இவரை எப்படியாவது நம்மளுடைய கட்சிக்கு இழுக்கணும்னு சொல்லி கிரண்பேடியிலேருந்து பாஜகலேருந்து என்ன பிளான் பண்ணுறாங்க, இவர் மீது ஐடி ரைடு விடுறாங்க. ஐடி ரைடு விட்ட உடனே பார்த்தீங்கன்னா இவர் பிஜேபியில் போய் சேர்ந்துடுறாருங்க. நல்லா கவனிங்க, ஐடி ரைடு விட்ட நபருக்கு விஜய் ஆதரவு கொடுக்குறார். பிஜேபி எம்எல்ஏவா இருக்க நபருக்கு விஜய் ஆதரவு கொடுக்கிறார். எப்படிப்பட்ட கனெக்ஷன் பாருங்க. இந்த ஜான்குமார் எதுக்கு சார்லஸ் மார்ட்டினுடைய படத்தை பின்னாடி வச்சிருக்கிறாருன்னு பார்த்தா, நம்ம சார்லஸ் மார்ட்டின், அதாவது லாட்ரி மார்ட்டினுடைய பையன், இந்த லாட்ரி மார்ட்டின் கூட தான் லாட்ரியுடைய ஏஜென்ட்டாக இருந்திருக்கிறார் இந்த ஜான்குமார்.
அதாவது லாட்ரி தொழிலில் ஏஜென்ட்டாக இருந்த ஜான்குமார் தான் இன்னைக்கு லாட்ரி மார்ட்டினுடைய மகனான சார்லஸ் மார்ட்டின் கூட நெருக்கமாக இருக்கிறார். சார்லஸ் மார்ட்டினை கூப்பிட்டு தன்னுடைய தொகுதியில் மிகப்பெரிய அளவுக்கு நிகழ்ச்சிகளை நடத்தினாரு. அப்போ இவருக்கு எம்எல்ஏ பதவி, இவருக்கு அந்த அமைச்சர் பொறுப்பு இலாக்கா கொடுத்த போதும் கூட இவருக்கு அந்த பொறுப்பு கிடைக்காததற்கு காரணமே லாட்ரி மார்ட்டினுடைய அந்த நெருக்கம் தான் அப்படின்ற குற்றச்சாட்டு புதுச்சேரியில் இருக்கு. அப்போ லாட்ரி மார்ட்டினுடைய பையன்ட்ட நெருக்கம் காட்டக்கூடிய ஜான்குமார் லாட்ரி ஏஜென்ட்டாக இருக்கக்கூடிய ஜான்குமாருக்கு விஜய் ஆதரவு கொடுக்குறாரு. இப்போதான் இந்த நவம்பர் மாதம்தான் நான் வந்துட்டு ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சார்லஸ் மார்ட்டின் அறிவிச்சார். விஜய் விரும்பினால் அவரோடு கூட்டணி சேர்வதற்கு தயார் அப்படின்னாரு. பாஜகவோட எம்எல்ஏக்கெல்லாம் இவருக்கு ஆதரவாக இருப்பதை போல தோற்றம் உருவாகிருக்கு. அப்போது எல்லா பாயிண்ட்டையும் கனெக்ஷனையும் கனெக்ட் பண்ணி பாருங்களேன். ஆதவ அர்ஜுனா தன்னுடைய ஆளுக்கு, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய விசுவாசமாக இருந்த ஆளுக்கு ஆதரவாக விஜயை பேச வைத்திருக்கிறார்ன்றது தெரியுதா? இப்போ விஜய் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்கிறாரு பாருங்க. அவருக்கு என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம்லாம் தெரியாது. ஆதவ அர்ஜுனா எழுதி கொடுப்பதை தான் விஜய் பேசுகிறார் அப்படின்றத ஜான்குமாருடைய ஆதரவின் மூலமாகவே தெரிய வருதா இல்லையா? அப்போ லாட்ரி குடும்பம் மொத்தமாக விஜயை கையிலுக்குள்ளே எடுத்துட்டாங்க பாருங்க. ஒரே நேரத்தில் பிஜேபிக்கு ஆதரவு, லாட்ரி குடும்பத்துக்கும் ஆதரவு. இதை விட ஒரு கொடுமை என்னன்னா, புதுச்சேரியில் போயிட்டு எம்ஜிஆரை பற்றி பேசுறதாங்க. இவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டில் எம்ஜிஆரை விட்டுறவே கூடாது, அலர்ட்டாக இருந்துக்குங்க அப்படின்னு சொன்ன மாநிலமே புதுச்சேரி தான். புதுச்சேரியில் இவருக்கு ஆட்சியை கொடுத்தீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. எவ்வளோ நாள் பாஸ் அந்த ஆட்சி இருந்துச்சு? புதுச்சேரியில் 1.5 வருஷத்தில் எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்கல. 1.5 வருஷத்தில் எம்ஜிஆருக்கு படிப்பனை கொடுத்துச்சு புதுச்சேரி. கட்சி ஆரம்பித்த 1.5 வருஷத்தில் 1974 புதுச்சேரியில் இவர் தேர்தலில் சந்திக்கிறாரு. எம்ஜிஆர் கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் கூட்டணி, அதே போல் ஸ்தாபன காங்கிரஸும் இந்திரா காங்கிரஸும் கூட்டணி. ஆளுங்கட்சியாக இருந்த திமுக தனித்து போட்டியிடுது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டியிடுது. ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மைக்குரிய தொகுதி என்பது எம்ஜிஆருக்கு கிடைக்கல. எம்ஜிஆருக்கு வெறும் 12 எம்எல்ஏக்கள் தான், இந்திய கம்யூனிஸ்டுக்கு வெறும் 2 எம்எல்ஏக்கள் தான், பெரும்பான்மை இல்லை. இந்திரா காந்திகிட்ட போய் கெஞ்சுறாரு. இந்திரா காந்தி என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய முதலாளிக்கு மாநிலங்களவை எம்பி தேவைப்படுது, அவரை எம்பி ஆக்குங்க உங்கள் கட்சி சார்பா, உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இதை நம்பி அவர் எம்பி ஆக்குறாரு. உடனே நம்பிக்கையில்லா தீர்மானம் வருது. ராமசாமி என்பவரை எம்ஜிஆர் அங்கே பெரும்பான்மை நிரூபிக்காமல் முதலமைச்சராக அறிவிச்சிட்டாருங்க. பெரும்பான்மை நிரூபிக்க சொல்லி நம்பிக்கையில்லா தீர்மானம் வருது. போட்ட ஓட்டு, எம்ஜிஆர் கிடைத்த ஓட்டு எவ்வளோ தெரியுமா? அதே 14. அதாவது எம்ஜிஆருக்கு இருந்த 12 ஓட்டும் இந்திய கம்யூனிஸ்டுக்கு இருந்த 2 ஓட்டும் மட்டும்தான், மொத்தம் 14 ஓட்டு அவர் கிடைக்கிது. இந்திரா காங்கிரஸ்ல இருந்தோ ஸ்தாபன காங்கிரஸ்ல இருந்தோ ஒரு ஓட்டு கூட எம்ஜிஆருக்கு கிடைக்கவே இல்லை. ஏமாத்திட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோத்து போய் 21 நாளில் புதுச்சேரியில் அரசாங்கத்தை இழந்தவர் தான் இந்த எம்ஜிஆர். இவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டில் அவர் விட்டுறக்கூடாதுன்னு அலர்ட் ஆகிறதுக்காக புதுச்சேரி மக்கள் வாக்களிச்சாங்களாம். தோத்து போயிட்டார் பாஸ். 21 நாள்ல அவருடைய ஆட்சி களைஞ்சு போச்சு. புதுச்சேரி அவருக்கு படிப்பனையை தான் கொடுத்துச்சே தவிர வாழ்க்கையை கொடுக்கல. அது மாதிரிதான் உங்களுக்கும் புதுச்சேரி படிப்பனையை கொடுக்க போகுது. இதுல எம்ஜிஆரை பத்தி பேசுறதே தப்பு. புதுச்சேரி தமிழ்நாடு வேற வேற இல்ல, ஒண்ணுதாங்கன்றாரு. இது புதுச்சேரி மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க தமிழ்நாடோடு இணையணும் என்ற விருப்பத்திற்கே வரவே இல்லை. மொரார்ஜி தேசாய் 1979 அவர் பிரதமராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டையும் புதுச்சேரி ஒன்னாக்கிடலான்னு சொல்லி ஒரு ஸ்கீமை கொண்டு வராரு. அப்போ தமிழ்நாட்டுடைய சிஎமாக இருந்த எம்ஜிஆர் அதற்கு ஆதரவு கொடுக்குறாரு. இப்படி ஆதரவு கொடுத்த உடனே பாருங்க, புதுச்சேரியில் மிகப்பெரிய கலவரம். அரசு அலுவலகங்கள், வாகனங்கள் எல்லாமே தீ வச்சு எரிக்கிறாங்க. 10 நாள் வன்முறை நடக்குது. ஊரடங்கு உத்தரவு போட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல. வேற வழி இல்லாமல் ஒன்றிய அரசு அதுலேருந்து பின்வாங்குறாங்க. நாங்கள் தமிழ்நாட்டை புதுச்சேரியோடு இணைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. இது தப்பு இல்லை. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கோட்பாடு இருக்குது, ஒவ்வொரு கருத்து இருக்குது. புதுச்சேரி மக்கள் தனி மாநிலமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அது அவங்களுடைய உரிமை தான். அப்போது அவங்களுடைய உரிமையின்படி தான் நம்ம பேசணும். அங்கே போயிட்டு ஏங்க நீங்கள் நான் வேறு வேறு இல்லை, நாம் 2 பேர் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி பேசுவது முட்டாள்தனமா இல்லையா? அங்கே போய் புதுச்சேரியை தமிழ்நாட்டோடு இணைக்கணும் அப்படின்னு பேசிய எம்ஜிஆருக்கு ஆதரவாக விஜய் பேசுவது கோமாளித்தனமா இல்லையா? நீங்கள் யாருக்கு எங்கே ஆதரவு? நீங்கள் தமிழ்நாடு நினச்சிக்கிட்டே போய் பேசுகிறீங்க. தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு ஆதரவு இருந்துச்சு, அவர் எம்எல்ஏ ஆனார், முதலமைச்சர் ஆனார், நம்மளும் அதே மாதிரி ஆனாலும் கனவு காணலாம், தப்பு இல்லை.
புதுச்சேரியிலையும் போயிட்டு எம்ஜிஆரை பத்தி பேசலாமா? அங்கே அந்த வரலாறே வேற. விஜய், முதல்ல வரலாறை படிங்க. இதுல பாருங்க, ரேஷன் கடையே இல்லாத மாநிலம்னா புதுச்சேரியா. ரேஷன் கடையை காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கொண்டு வந்தாங்க. அதன் பின்பு கிரண்பேடி அழுத்தம் மேல் அழுத்தம் கொடுத்து ஒன்றிய பாஜக அரசு ரேஷன் கடைக்கு கொடுக்கக்கூடிய அரசியெல்லாம் நிப்பாட்டி ரேஷன் கடையவே இழுத்து மூட வச்சாங்க. அதன் பின்பு வந்த என்ஆர் காங்கிரஸ் கடந்த ஆண்டு 2024 அக்டோபர் மாதம் புதுச்சேரியில் ரேஷன் கடையை திறந்து எல்லா மக்களுக்கும் விநியோகம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ புதுச்சேரியில் ரேஷன் கடை இருப்பதே இவருக்கு தெரியலை. சாட் ஜிபிடியில் போட்டு என்னென்ன பிரச்சனைலாம் சொல்லி போட்டு பார்த்தா வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி போட்டு பார்த்து ஆதவ அர்ஜுனா எழுதி கொடுத்ததெல்லாம் நம்பி புதுச்சேரியில் போய் பேசினா அந்த மக்கள் பார்ப்பாங்க இல்லைங்க. இனியா புதுச்சேரியில் ரேஷன் கடை இருக்குது, அது கூட அவருக்கு தெரியலையே, இவர் எப்படி நமக்காக போராடுவார், இவர் எப்படி நமக்காக குரல் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நினைப்பானா இல்லையா? இவர் சொல்கிறாரு, இதை நான் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, புதுச்சேரிக்கும் குரல் கொடுப்பேன் அப்படின்றாரு. எப்படி? தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்தில் பாஜக RS கும்பலுக்கு எதிராக மிகப்பெரிய கண்டன அறிக்கையை கொடுத்தாரு. தாவேகா தொண்டர்களை மலையை சுற்றி பாதுகாப்புக்கு நிற்க வச்சாரு. அங்கே வந்த ராம ரவிக்குமாரை விரட்டி அடிங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய தொண்டர்களுக்கு உத்தரவு போட்டாரு. வீடியோவில் வந்து பேசி, நீங்கள் பாஜக அரசு கும்பல் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்து முஸ்லீம் மக்களுடைய பிரச்சனைகளை இப்போ பார்க்குறீங்களா? நீதிபதி சுவாமிநாதன் அவர்களே, என்ன மாதிரியான நீதி இது? இப்படிப்பட்ட நீதியை நீங்கள் கொடுக்கலாமா? மக்கள் மன்றத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தலாமா? நீங்கள் ஒரு நீதிமானாக நல்லா செயல்பட வேண்டாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டாருங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்ற மக்களுக்காக விஜய் மிகப்பெரிய அளவுக்கு குரல் கொடுத்துட்டு தான் புதுச்சேரியில் போயிட்டு இப்போ குரல் கொடுக்குறாரு. நாம் தமிழ்நாடு மட்டுமல்ல, புதுச்சேரியிலையும் குரல் கொடுப்பேன்றாரு. எவ்வளவு பெரிய வேடிக்கையா இருக்கு பாருங்க. வரலாறு தெரியல, புதுச்சேரி மக்களுடைய குறைகள் என்பது தெரியல, அங்க இருக்கக்கூடிய அரசை விமர்சனம் பண்ணணும், அதை விமர்சனம் பண்ணல, அங்க இருக்கக்கூடிய பாஜக எம்எல்ஏக்கு நேரடி ஆதரவு வேற. இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா அந்த மக்கள் உங்களை சீண்டுவாங்களா? அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு? புதுச்சேரி மக்களை முத பார்க்க போகிறோமே, அந்த மக்களை பற்றி பேசி அந்த மக்களுடைய குறைகளை தட்டி கேட்பான். என்ஆர் காங்கிரஸோட கூட்டணி வைக்கணும், பாஜகவை கழட்டி விடு, எப்படியாவது என் கூட வந்துடு, நானும் நீயும் கூட்டணி ஆட்சி அமைப்போம், நானும் நீயும் தேர்தலை சந்திப்போம் அப்படின்ற தேர்தல் எண்ண ஓட்டம் மட்டும்தான் இந்த விஜய்க்கு இருக்கே தவிர ஒருபோதும் புதுச்சேரி மக்களுடைய எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் துளியும் அக்கறை இந்த விஜய்க்கு கிடையாதுங்க. அங்கே போய் திமுகவையும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறை சொல்லும் போது இது நமக்கு தெரிய வேணாமா? நான் என்ன சொல்கிறேன், முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு கோரிக்கை தான். இன்றைக்கி நீங்கள் புதுச்சேரியில் பார்த்துருப்பீங்க. அதாவது இவங்க கட்சி தொண்டர்களை எப்படி இவங்க கட்சி ஆட்களே கம்பு வச்சு அடித்து வெளியேற்றினது, அங்கே இருக்கக்கூடிய பெண் எஸ்பி புசி ஆனந்தம் கூட பார்க்காம மைக்க பிடிங்கி ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டினது, அங்கே இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் ஏறி காம்பவுண்டு வழியாக வரும்போது விரட்டி அடித்து முகத்தில் துணியை கட்டிக்கிட்டு போய் புதற்குள்ளே போய் ஒளிஞ்சாம் பாருங்க. இது மாதிரி சம்பவங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் நம்ம பண்ணணும். இவன் தமிழ்நாட்டில் போயிட்டு நம்ம போயிட்டு, ஐயா நீங்கள் வந்து வந்தீங்கன்னா அங்கே மக்கள் இறந்துருவாங்க, வராதிங்க, ஒரு 25 அடிக்கு முன்னாடியே நின்று பேசுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது, கோரிக்கை வைப்பதெல்லாம் நீ வேலைக்கு ஆகாது. திருப்பரங்குன்றத்தில் சங்கிகளை நீங்கள் எப்படி டீல் பண்ணீங்களோ அதற்கும் குறையாத தற்குறிகள் தான், ஆச்சரியக்குறிகள் தான் இவங்க. அப்போ இந்த ஆச்சரியக்குறிகளை சங்கிகளுக்கு நிகராக திருப்பரங்குன்றத்தில் எப்படி டீல் பண்ணீங்களோ அதே போன்று டீல் பண்ணால் மட்டும்தான் இவர்கள் திருந்துவார்கள். பாருங்க, இப்படி மோசமாக டீல் பண்ண புதுச்சேரி சிஎம்ஐ போய் பாராட்டுறாங்க, புதுச்சேரி கவர்மெண்ட் பிஜேபி NRS கூட்டணியை போய் பாராட்டுறாங்க. அப்படின்னா இவங்களுடைய நோக்கம் என்பது காவல்துறை பாதுகாப்பு அதெல்லாம் எதுவும் கிடையாது. திட்டமிட்டு காவல்துறையுடைய பாதுகாப்பை தமிழ்நாட்டில் மட்டும் மீறுறது. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி புதுச்சேரியில் நடந்துச்சுல, கூட்டமே வரலை. கூட்டம் கூடுவதற்கு ஆளை திரட்டுறாங்க, தடுக்கிறாங்க, தடுத்த பின்பும் கூட அந்த கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு. ஆனால் இங்கே இப்போ கூட்டம் நிறையா சேர்ந்துருக்குப்பா, வராதிங்கப்பா, முன்னாடி நின்று பேசுங்கப்பா, காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கான், காலையிலேருந்து கழிவறை போல சாப்பிடலை, அவனுக்கு ஒரு எந்த வசதி செஞ்சு வைக்கலை, அவன்கிட்ட போய் நீங்கள் வந்து இவ்வளோ லேட்டாக வர்றீங்களே விஜய் அப்படின்னு சொல்லி கேட்ட நம்ம கவர்மெண்ட் மட்டும் இவருக்கு குறையா தெரியுது. அப்படின்னா இவர் யாருடைய ஆள் என்பது தெரியுதா? பாஜகவுக்கு வெளிப்படையாகவே ஆதரவு என்பதை கொடுத்து விட்டார். பாஜக கைக்கூலியாக சிபிஐ விசாரணை கரூருக்கு மாற்றுவதை அமைதியாக கடந்து செல்லும் போதே இவருடைய நோக்கம் என்ன என்பது தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு பாஜகவுடைய ஏஜென்ட் தான் நான், பாஜகவுடைய எம்எல்ஏக்கு வெளிப்படையாக ஆதரவு கொடுப்போம் தான் நான், பாஜக கவர்மெண்ட்டை ஆதரிப்போம் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்த இந்த விஜய்க்கு தகுந்த பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் புகட்ட வேண்டும். இவரை நம்பி இருக்கக்கூடிய ஆச்சரியக்குறிகள் திருந்த வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி.